children, இந்த வீடியோல 8th social scienceல historyல 6th lesson development of industries in India பத்தி பார்க்க போறோம். Development of industries in India. So அதுல அதனுடைய bookback question and answers discuss பண்ண போறோம். First choose the correct answer. Which of the following activities of the people will not come under a handicraft? So எது வந்துட்டு handicraftல வராது? Carving statues out of stone. இது வந்துட்டு என்ன? சிலை வடித்தல்லாம் வந்துட்டு என்ன நமக்கு ஹேண்டிகிராஃப்ட். வீவிங் சில்க் சாரீஸ் ஓகேவா, அதுவும் என்ன பட்டு துணி நெய்தல் வந்துட்டு நமக்கு ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க். மேக்கிங் பேங்கிள்ஸ் வித் கிளாஸ், ஸோ அதுவும் நமக்கு ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க். எதுதான் இல்லை அப்படின்னா ஸ்மெல்டிங் ஆஃப் அயன். ஸ்மெல்டிங் ஆஃப் அயன் தான் வந்துட்டு நமக்கு என்ன, இந்த அயனை உருக்கி செய்யறது தான் வந்துட்டு நமக்கு என்ன இல்லைன்னா ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா வாஸ். ஸோ ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியானாலே அது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். ஓகேவா, நெசவு தொழிற்சாலை தான் வந்துட்டு நமக்கு ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி. The woolen and leather factories become prominent in. So woolen and leather factories வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கான்பூர். ஸோ பாம்பே, அகமதாபாத் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஞாபகம் வரணும். டெக்கா அப்படின்னு பார்க்குறப்ப வந்துட்டு டெக்காங்கிறது தான் டாக்கா. ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா பங்களாதேஷில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மஸ்லின் கிளாத். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் அப்போ வந்துட்டு இந்த உல்லன் அண்ட் லெதர் ஃபேக்ட்ரி அப்படின்னு வந்தாலே கான்பூருங்கிறது ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் வாட் வாஸ் த எய்ம் ஆஃப் the first 3 5-year plans of India. So first 3 5-year பிளான் வந்துட்டு என்ன எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் பேஸை கொண்டு வர்றது தான். ஓகேவா, இண்டஸ்ட்ரியல் பேஸை கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு விச் வாஸ் நாட் த ரீசன் ஆஃப் டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு வீழ்ச்சி அடைகிறதுக்கு எது காரணம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி பாலிசி ஆஃப் இந்தியா. ஏன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷனை அதிகப்படுத்துறதுக்காக, ஓகேவா, அதாவது வந்து இந்தியாவுடைய தொழிலகங்களை அதிகப்படுத்துறதுக்காக வந்த பாலிசி. ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொண்டு வரல அப்படின்னா வீழ்ச்சிக்கு இது காரணம் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் fill in the blanks. Dash was the integral part of life of people. ஸோ கிராஃப்ட்டுங்கிறது வந்துட்டு நம்மளுடைய இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது. கிராஃப்ட் ஒர்க்குங்கிறது நம்மளுடைய இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த தொழில் புரட்சி எப்போ வந்துச்சுன்னா 1948. அசாம் டீ கம்பெனி எப்போ வந்தது அப்படின்னா 1939. இதே பீரியடில் தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொன்னோம், காஃபி பிளான்டேஷனும் வந்தது அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் ஜூட் இண்டஸ்ட்ரி வாஸ் ஸ்டார்டட் இன் ஹூக்லி வேலி அட் ரிஷ்ரா நியர் கல்கத்தா. பிளேஸ் நேம் என்ன, இந்த ஹூக்லி வேலி எங்கே இருக்கு, ரிஷ்ரா. நெக்ஸ்ட் டேஷ் ஷார்டன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூரோப் அண்ட் இந்தியா. யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்துட்டு எதுதான் குறைச்சிது அப்படின்னா சூயஸ் கேனல். சூயஸ் கால்வாய் தான் என்ன பண்ணுச்சு, இந்த டிஸ்டன்ஸை வந்துட்டு குறைச்சிது. ஸோ தேர்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங். தவேனியர் அப்படின்னா பிரெஞ்சு டிராவலர். டாக்கா அப்படின்னு பார்க்குறப்ப மஸ்லின் கிளாத். ஓகே, நெக்ஸ்ட் தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு பார்க்குறப்ப ட்ரெயின் தியரிங்கிறது ஞாபகம் வரணும். தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னா ட்ரெயின் தியரி. பாலிகன்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் எங்கே வந்துச்சு, பாலிகன். ஸ்மித்னா கோல்டு ஸ்மித்லாம் கோல்டு ஸ்மித் சொல்கிறோம் இல்லையா, பொற்கொள்ளர்கள். ஸோ அதாவது மெட்டல் ஒர்க் பண்ணுறவங்கள தான் நம்ம வந்துட்டு ஸ்மித்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்மித்ஸ் வந்துட்டு ஆர்டிசன். ஓகேவா, அந்த கைவினை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லலாம், கைவினைஞர்கள். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்தியா வாஸ் ஃபேமஸ் ஃபார் காட்டன் அண்ட் சில்க் கிளாத்ஸ். ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் த ரயில்வே வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா பை பிரிட்டிஷ். யார் தான் இங்கே ரயில்வே கொண்டு வந்தா, பிரிட்டிஷ் தான். ஓகே, அதுவும் ட்ரூ. ஸ்டீல் வாஸ் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பை மாடர்ன் மெத்தட்ஸ் அட் ஜாம்ஷெட்பூர். இது வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ எங்கே அப்படின்னா குல்தி. ஓகேவா, பெங்காலில் வந்துட்டு குல்தியில தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டீல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து ஜாம்ஷெட்பூர்னு இருக்கு. ஸோ அது ஃபால்ஸ். The industrial policy of 1948 brought mixed economy in industrial sector. So இந்த 1948ல வந்த இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி தான் ஒரு கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது. ட்ரூ. 10th and 11th 5-year பிளான்ங்கிறது வந்துட்டு ஹை growth rate of agriculture production. ஃபால்ஸ். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை தான் வந்து கொண்டு வந்தது 10th and 11th 5-year பிளான். ஸோ நெக்ஸ்ட் வந்து consider the following statement, tick the appropriate answer. Which of the following statements are correct? According to Edward Baines, the birthplace of cotton manufacture is in England. இது கரெக்டா, ஃபால்ஸ். அவர் என்ன சொன்னாரு, இந்தியான்னு சொன்னாரு. காட்டனுடைய பர்த் பிளேஸ் என்ன, இந்தியா. ஸோ அது வந்து ஃபால்ஸ். செகண்ட் ஒன், பிஃபோர் மெக்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி ஹேண்டிகிராஃப்ட் வாஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் ரூரல் இந்தியா. ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ்னா அக்ரிகல்ச்சர், செகண்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம்னா ஹேண்டிகிராஃப்ட். ஸோ இது வந்து கரெக்ட் தான். சௌராஷ்டிரா வாஸ் நோன் ஃபார் டின் இண்டஸ்ட்ரி.
ஃபால்ஸ். சௌராஷ்டிரானா என்னன்னு சொல்றோம், அதாவது பிரோன்ஸ்ல பெல் செய்யறதுக்கான இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபேக்டரி இருக்கிறதா வந்து சௌராஷ்டிரா அப்படின்னு சொல்றோம். ஸோ டின் இண்டஸ்ட்ரி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பெங்கால்ல இருக்கு. ஓகே, ஸோ இது வந்துட்டு ராங். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சூயஸ் கேனல் மேட் த பிரிட்டிஷ் குட்ஸ் சீப்பர் இன் இந்தியா. ட்ரூ. ஸோ சூயஸ் கேனல் வந்ததால அவங்களுக்கான டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சு. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து குறைஞ்சிச்சு. அதனால என்னாச்சு, சீப்பராக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ட்ரூ. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் அசர்ஷன். இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கொலாப்ஸ்ட் அண்டர் கொலானியல் ரூல். ஓகேவா, காலனி ஆதிக்கத்தால வந்துட்டு ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க் எல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. கரெக்ட். ரீசன், பிரிட்டிஷ் மேட் இந்தியா as producer of raw material and markets for their finished products. ஸோ ரா மெட்டீரியலை உருவாக்குவதற்காகவும் அவங்களுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்காகவும் தான் இந்தியாவை தயார்படுத்தி வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ். ட்ரூவா ஃபால்ஸா? அதுவும் ட்ரூ. ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஏவும் கரெக்டு, ஆரும் கரெக்டு. ஆனால் வந்துட்டு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், போத் ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட், which one of the following is wrongly matched? பெர்னியர் ஷாஜகான் பீரியட்ல வந்தார். ஓகே, கரெக்ட். காட்டன் மில் பாம்பே அண்ட் அகமதாபாத்ல இருக்கு. ஸோ அகமதாபாத்தும் கரெக்ட். டிஸ்கோ அதாவது டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ஜாம்ஷெட்பூர். கரெக்ட். அதுவும் ஜாம்ஷெட்ஜி வந்து என்ன பண்ணாரு, ஜாம்ஷெட்பூர்ல கொண்டு வந்தாரு. அதுவும் கரெக்ட். எக்கனாமிக் லிபரலைசேஷன் 1980. இதுதான் வந்துட்டு ராங் பேர். ஏன்னா 1991ல தான் எக்கனாமிக் லிபரலைசேஷன் வந்தது. Next, question and answers. What are the traditional handicraft industries in India? ஸோ என்னென்ன இருந்தது, டெக்ஸ்டைல்ஸ், வுட் ஒர்க், ஐவரி, தந்த வேலை, ஸ்டோன் கட்டிங், விலை மதிப்புமிக்க கற்களை வெட்டி எடுத்தல், லெதர், தோல் ப்ராடக்ட், ஃப்ராக்ரன்ஸ் வுட், நறுமண மர வேலை, அடுத்து மெட்டல் ஒர்க், லோக வேலை, ஜுவல்லரி, நகை செய்தல். இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நீங்கள் எழுதும்போது 1 by 1 எழுதுங்க. ரைட் அபவுட் ட்ரெயின் தியரி. ட்ரெயின் தியரி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா சுரண்டல். ஸோ இது வந்து யார் சொன்னா அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. யார் சொன்னா, தாதாபாய் நவ்ரோஜியோடைய செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். ட்ரெயின் தியரினா செல்வ சுரண்டல் கோட்பாடு. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் அக்னாலேஜ் பண்றாரு தட் த பாவர்ட்டி ஆஃப் இந்தியன் பீப்புள். பாவர்ட்டினா ஏழ்மை. இந்தியன் பீப்புளுடைய ஏழ்மைக்கு காரணம், இந்திய மக்களுடைய ஏழ்மை அல்லது வறுமைக்கு காரணம் என்ன அப்படின்னா டியூ டு த பிரிட்டிஷ் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் ரிசோர்சஸ் அண்ட் த ட்ரெயின் ஆஃப் இந்தியாஸ் வெல்த் டு பிரிட்டன். அதாவது இந்திய செல்வங்களை சுரண்டுறதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுதல். எக்ஸ்பிளாய்டேஷன்னா சுரண்டுதல், ரிசோர்சஸ்னா வளங்கள். இந்தியாவினுடைய வளங்களை சுரண்டுறதாலையும் அதுக்கடுத்து இந்தியாவுடைய வளங்களை வந்து பிரிட்டனுக்கு எடுத்துட்டு போனதாலையும் தான் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வறுமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னது தான் ட்ரெயின் தியரி. ஸோ ட்ரெயின் தியரி ஆஃப் தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாவர்ட்டி ஆஃப் த இந்தியன் பீப்புள் வந்துட்டு எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் இந்தியன் ரிசோர்சஸ் அண்ட் ட்ரெயின் ஆஃப் இந்தியாஸ் வெல்த் டு பிரிட்டன். நெக்ஸ்ட், நேம் த இன்வென்ஷன் விச் மேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல். ஸோ என்னென்ன இன்வென்ஷன் வந்துச்சு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நெசவு ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக? காட்டன் ஜீன், ஃப்ளையிங் ஷட்டில், ஸ்பின்னிங் ஜென்னி, ஸ்டீம் இன்ஜின் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி CII. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பிஸ்னஸ் அசோசியேஷன் இன் இந்தியா. ஓகேவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அசோசியேஷன், நான் கவர்மெண்ட். அதுக்கடுத்து வந்துட்டு நாட் ஃபார் ப்ராஃபிட், இண்டஸ்ட்ரி லெட், இண்டஸ்ட்ரி மேனேஜ்டு ஆர்கனைசேஷன். இது வந்து அரசு சாரா, ப்ராஃபிட்டை வந்துட்டு லாப நோக்கமற்றது, ப்ராஃபிட்டை எதிர்பார்க்கல. ஸோ கவர்மெண்ட்டை வந்துட்டு வழி நடத்துறதுக்காக, இண்டஸ்ட்ரியை வழி நடத்துறதுக்காகவும் இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் வந்து ஆர்கனைசேஷன் 1985ல கொண்டு வந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் டி இண்டஸ்ட்ரியலைசேஷன்? ஓகேவா, டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்னன்னா the process of disruption of traditional Indian crafts and decline in national income as referred to as deindustrialization. Deindustrialization அப்படின்னா என்னன்னு தெரியுதா? டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா தொழில் மயம் அழிதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ என்ன ஆச்சு, ஏற்கனவே இருக்கிற அந்த இந்தியன் கிராஃப்ட்ஸ் கைவினை தொழில் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையூறு ஏற்படுத்தினதாலையும் நம்மளுடைய தேசிய வருமானம் நம்மளுடைய நேஷனல் இன்கம்க்கு வீழ்ச்சி ஏற்பட்டதாலையும் வந்தது தான் என்ன அப்படின்னா இந்த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் மயம் அழிந்து போதல். ஹேண்டிகிராஃப்டை வந்துட்டு அழிச்சதாலையும் அதே நேரத்தில் வருமானம் வீழ்ச்சி அடைந்ததாலையும் தான் நமக்கு என்ன வந்துச்சு, இந்த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தது. ஓகே, நெக்ஸ்ட்,
Long answer. How was the trading policy of British caused for the decline of the Indian industry? ட்ரேடிங் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாலிசிஸும் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாலிசிஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து இந்தியாவுடைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸில் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுச்சு, இந்தியன் ட்ரேடர்ஸை ஃபோர்ஸ் பண்ணுச்சு அவங்களுடைய ப்ராடக்டை வந்துட்டு ரொம்ப லோ ரேட்டுக்கு வந்துட்டு விற்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு, இந்தியன் ட்ரேடர்ஸை ஃபோர்ஸ் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் இதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கிராஃப்ட்மேன்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய நேச்சுரல் டேலண்ட்டை இழக்க நேர்ந்தது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்க, அதிக அளவிலான குட்ஸை வந்துட்டு நம்மள்ட்ட இருந்து சீப் ரேட்டுக்கு எடுத்துட்டு அவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஹை ப்ராஃபிட்டில் வந்துட்டு விற்றாங்க. ஸோ இதனால நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரி பாதிப்படைஞ்சது. ஓகேவா, அஃபெக்ட் ஆச்சு. ஸோ பிரிட்டிஷ் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா அடுத்தது டேரிஃப் கொண்டு வந்தாங்க. இந்த டேரிஃப் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு லாபகரமாக இருந்துச்சு. இங்க இருந்து அதாவது வந்துட்டு ஹெவி டியூட்டிஸாக இருந்தது, நமக்கு அதிக அளவு நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வந்தது. அதே நேரத்தில் நமக்கு வர வேண்டிய வரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவாக இருந்தது. அதுதான் வந்துட்டு என்ன நாமினல் டியூட்டிஸ், அதாவது வந்து பெயரளவில் மட்டும்தான் அவங்க வரி கொடுத்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ட்ரேடிங் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ். ஸோ ட்ரேடிங் பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 விதமான பாலிசிஸை வந்துட்டு சொல்கிறோம். ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது வந்துட்டு இந்த ஃப்ரீ ட்ரேட் பாலிசி, ஓகேவா, தடையில்லா வர்த்தகம் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்தாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டேரிஃப் சொல்லலாம். ஓகேவா, ஸோ இந்த பாலிசி ஆஃப் ப்ரொடக்டிவ் டேரிஃப், இது 2 தான் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு நமக்கு அஃபெக்ட் பண்ண விஷயங்கள். ஓகேவா, கிளியரா? ஸோ அதாவது வந்துட்டு இங்கேருந்து அதாவது பிரிட்டன்ல இருந்து கொண்டு வந்த இந்திய பொருட்களுக்கு ரொம்ப அதிகம், இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு போகுது இல்லையா, அந்த பொருட்களுக்கு வந்து நம்ம அதிக வரி செலுத்துறதா இருக்கு. அங்கேருந்து வர்ற பொருட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெயரளவில் மட்டும்தான் அந்த வரி இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே லோ ரேட்டில் எடுத்து அங்கே ஹை ரேட்டுக்கு விற்றாங்க. அடுத்தது பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி. பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தாலே பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி வந்து யூரோப்பியன்ஸை வந்துட்டு அதிக அளவு அட்ராக்ட் பண்ணிச்சு, நிறைய ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுச்சு. மெயினாக இதில் டிமாண்ட் பார்த்தோம்னா டீ, காஃபி, இண்டிகோ, இது 3 தான். அசாம் டீ கம்பெனி பார்த்தோம்னா 1839 வந்துச்சு. அந்த பீரியட்லேயே வந்து காஃபி பிளான்டேஷனும் வந்துடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு டீ பிளான்டேஷனும், சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்தா காஃபி பிளான்டேஷனும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான செயல்பாடாக இருந்தது. ஸோ தேர்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூட் பிளான்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. ஸோ நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருந்தது. ஸோ இந்த எல்லா ஃபேக்ட்ரிஸும் வந்துட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஃபார்மர் எம்ப்ளாயீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க. கிளியரா? இதுதான் வந்துட்டு பிளான்டேஷன். ஸோ பிளான்டேஷன் கிராப்ஸ்னு வரும்போதே பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ்னால் யூரோப்பியன் அட்ராக்ட் ஆனாங்க. டீ, காஃபி, இண்டிகோ. டீ வந்து எப்போ அந்த டீ கம்பெனி எப்போ வந்தது, அந்த காஃபி பிளான்டேஷன் அதே டைமில் ஸ்டார்ட் ஆனது. டீ வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா, காஃபி வந்துட்டு சவுத் இந்தியா. அதுக்கப்புறம் ஜூட் பிளான்டேஷனும் வந்துச்சு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப்டர் 1991 ரீஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆஃப்டர் 1991 அப்புறம் பார்த்தா இங்கே எக்கனாமிக் லிபரலைசேஷன் வந்துச்சு, தாராளமயமாதல். ஓகேவா, அதாவது வந்துட்டு பொருளாதார தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது வந்துட்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா 1991 பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்கனாமிக் லிபரலைசேஷன் வந்துச்சு. அதனால வந்துட்டு இந்தியா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டரை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுத்தாங்க. அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 5 இயர் பிளான். ஸோ இதில் 10th and 11th 5 இயர் பிளான் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுடைய ரேட்டை வந்து அதிகமாக்குச்சு. ஸோ இந்த அதிகமாக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணாங்களாம், லைசன்சிங்கை கேன்சல் பண்ணாங்க, ப்ரைஸ் கண்ட்ரோலில் வந்துட்டு குறைச்சாங்க, எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் ஆஃபர் கொடுத்தாங்க. மோனோபாலி, ஏகபோக உரிமையும் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. இதன் மூலயமா என்ன ஆச்சு அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்துட்டு இங்கே வர ஆரம்பிச்சிது. ஸோ நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெவலப் ஆச்சு. ஓகே, தேங்க்யூ.